அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ்.எம். ரஷ்மி ரூமி, தலைவர் உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் மற்றும் பிரான்ஸ் இந்தியா அமைப்பின் இந்திய நாட்டு தூதுவராக இருக்கின்றேன். தற்போது இந்த பேட்டி, இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு எதற்காக வேண்டிய என்றால், நமது ஒரு தமிழன், பிரான்ஸ் இந்தியா அமைப்பின் தலைவர், பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் டெப்டி மேயர் மற்றும் பாரிஸ் நகர கவுன்சிலர், தற்போது பிரான்ஸ் நாட்டில் தேர்தல் நடைபெற்று இருந்தது. அந்த தேர்தலில் போட்டியிட்ட முதல் ஆசிய தமிழன் இவர்தான், டாக்டர் அமருதீன் ஃபரூக். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் மேலாக நமது தமிழர்களுக்காக வேண்டிய அதிக அளவில் உதவிகள் செய்து வருகின்றார். அதாவது இந்தியா நாட்டின் அனைத்து மக்களுக்கும், அதாவது சீக்கிய மக்கள் மற்றும் தெலுங்கு மக்கள், இந்தி மக்கள் போன்ற எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க. கூடுதலாக தமிழர்களுக்கு அதிக அளவில் இவர் பிரான்ஸ் நாட்டில் உதவி செய்கிறாங்க. நான் ஒரு டைம் பிரான்ஸ் போகும்போது அவர் நேரடியாக கொண்டு காட்டினார், எல்லா இடங்களையும் கொண்டு காட்டினார். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் தான் இவர். இப்போ பிரான்ஸ் மற்றும் இந்தியா உள்ள தமிழர்களுக்கு என்ன தொடர்பு, அதை பற்றி முழுசாக அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடுவார். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? முதலில் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தது சென்னைக்கு தான். இன்று பாண்டிச்சேரி பிரான்சின் ஜன்னலாக கருதக்கூடிய அந்த ஊர் முதலில் சென்னையில் தான் இருந்தது. சென்னையில் ஆங்கிலேயர்களின் அச்சுறுத்தலின் பேரில் தான் கடலூருக்கு போனார்கள். இன்று தேவனாம்பட்டினம் என்கிற கிராமத்தில் தான் முதல் கால் எடுத்து வைத்தார்கள். அதன் பிறகு தேவனாம்பட்டினம் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் பாண்டிச்சேரி என்ற ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கு நகர்ந்தார்கள். பிறகு நாட்டை, அந்த நிலத்தை இந்திய ஒன்றியத்துடன் ஒப்படைத்து போகும் வரை புதுச்சேரி தான் அவர்களுடைய நகரமாக இருக்கின்றது. இன்றும் காரைக்கால், பாண்டிச்சேரி, மாஹே, ஏனம் இந்த 4 ஊர்கள் தான் புதுவை மாநிலத்தில் இருக்கின்றது. அங்கு திருமணம் மேரி என்றால் கார்ப்பரேஷனில் திருமணம் செய்தால் பிரெஞ்சு மொழியில், பிரெஞ்சு சட்டத்தில் தான் இன்றும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். நெப்போலியன் உருவாக்கிய கோட் சிவில் கோடு படித்தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள். இதுதான் பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு. ஆங்கிலேயர்கள் இந்திய தலைவர்கள் விடுதலை பெற்று இந்தியாவை சுதந்திரம் அடைய வைத்தார்கள். கோவாவில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். புதுவையில் அவர்கள் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். அதன் காரணமாக பெருந்தலைவர், பழைய பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு, பிரான்சின் அன்றைய ஜனாதிபதியும் அந்த நாட்டு மதிக்கக்கூடிய தலைவராகிய சார்ல் டி கோல் என்ற தலைவரும் இருவருக்கும் உள்ள நட்பை வைத்து ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். 54இல் கையெழுத்திட்டார்கள். 58இல் அந்த கையெழுத்தை அங்கீகரித்தார்கள். 62இல் புதுச்சேரியை விட்டு ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். அப்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள், பாரத முதல் மந்திரி, கூறியது புதுவை பிரான்சின் ஜன்னலாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதனால்தான் இன்று வரை எந்த தெருக்களின் பெயர்களை மாற்றாமல் பழைய பெயர்களையே இருக்கின்றன. காரைக்காலிலும் சரி, புதுவையிலும் சரி, பழைய பெயர்களைத்தான் இருக்கின்றது. தொடர்ந்து வந்த அரசுகள் அதை காப்பாற்றி வருகின்றன. இந்த ஒப்பந்தத்தை கிடப்பில் போட்டு விட்டார்கள். 2 வருடத்திற்கு முன் இந்த ஒப்பந்தத்தை நாம் தூசி தட்டி மறுபடியும் உபயோகத்தில் கொண்டு வரும்போது இந்த ஒப்பந்தத்தில் என்ன அவ்வளவு
விசேஷம் இருக்கின்றது என்றால், பிரெஞ்சு குடியுரிமை உள்ள மக்களின் சொத்துகள், உடைமைகள், பண சம்பந்தப்பட்ட பண பரிமாற்றங்கள், உடல் பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு, இவைகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளி மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதை பயன்படுத்தலாம். சமீப 2 வருடமாக புதுவை அரசிடம் மற்றும் இந்திய அரசு, பிரான்ஸ் அரசு, இந்த 3 அரசு நிர்வாகத்திடம் பேசி அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளோம். ஒரு சொத்துகள் அபகரிக்கப்பட்டால் அதை சட்ட ரீதியாக சந்தித்து கையில் பெறுவதற்கு 50 வருடம் ஆகும் குறைந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி பேச்சுவார்த்தைகளின் மூலம் 2 வருடத்தில் அவர்கள் பெற்றுக் கொடுக்கலாம். இந்த ஒப்பந்தம் இது நடைமுறைக்கு வந்த பிறகு பல பிரெஞ்சு இந்திய வம்சாவளிகள் பயனடைந்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. இதற்கு ஒத்துழைத்த புதுவை அரசுக்கு நன்றி கூறும் வழியாகத்தான் 6 அக்டோபரில் பிரான்சில் அவர்களுக்குள்ள புரோட்டோகால் என்ன கண்ணியம் கொடுத்து வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கௌரவப்படுத்தினோம். பிரான்ஸு ஒத்துழைப்போடு இப்பொழுது தமிழகம் விட்டு புதுவையை பேச முடியாது. பாண்டிச்சேரி, காரைக்கால் தமிழகத்தில் உள்தான் இருக்கின்றது. தமிழ்தான் பேசுகின்றோம். ஆகையினால் அனைவரையும் கூடும் வரையில் ஒரு விசா செய்ய வேண்டும் என்று பல வருட திட்டத்தை 5 ஏப்ரல் அன்று பிரான்சில் செய்ய முடிவெடுத்துகின்றோம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு வருடமாக இந்தியா வம்சாவளிகள் மற்ற நாடுகளுக்கு சென்று இந்திய நிகழ்ச்சிகளைத்தான் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். பரிமாற்றம் இருந்தால்தான் பரஸ்பரமான உறவுகள் நீடிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகையினால் பிரான்ஸை இங்கே சென்னையிலோ அல்லது புதுவையிலேயோ கொண்டு வரும் அளவுக்கு விழாக்கள், கலாச்சார விழாக்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். பாரிஸ் மேயருடைய விருப்பமும் அந்த அரசிட விருப்பமும் இதுதான். அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடமே 2025 அந்த வருடத்தில் நிகழ்ச்சியை செய்யலாம் என்று திட்டமிட்டுள்ளோம். அந்த திட்டங்கள் நிறைவேற அனைவரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாடுடைய முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறாங்க. அது பிரான்ஸுக்கு அழைக்கணும், அது விஷயமாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகத்தை பற்றி ஒரு விழா ஏற்பாடு செய்யும் பொழுது தமிழகத்தின் தலையாக இருக்கின்ற அந்த மாநிலத்து முதலமைச்சரை அழைக்காமல் செய்வது அவ்வளவு அழகல்ல. அவர்கள் சிறப்பிக்கும்படி அழைப்பு விடுக்க சந்திக்க இருக்கின்றோம். அவர்களும் சரி, மற்ற கலாச்சார நண்பர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மிகவும் தாழ்மையான ஆர்வமான விருப்பம். எப்படி சார் தமிழக முதலமைச்சரை பிரான்ஸுக்கு கூப்பிட்டு தமிழக கலாச்சார சார்ந்த நிகழ்வு பிரான்ஸில் பண்ணுறதாகவும், பிரான்ஸில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை இங்கே புதுச்சேரியில் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுற மாதிரி? முதல் நான் அறிமுகப்படுத்தியது பிரான்ஸ் இந்தியா என்ற விழாவைத்தான். பிரான்ஸ் இந்தியா என்று கூறும்பொழுது அதில் பிரான்சில் வாழ்பவர்கள் அனைவரும் பங்கெடுத்து கொண்டார்கள். அது மட்டுமன்றி சீக்கியர்கள், தெலுங்கு, கன்னடம், மலையாளி, மற்ற மாநிலத்திலிருந்து அங்கு வாழும் மக்களோடு சேர்ந்து அனைத்து நடனம், கலாச்சாரம் சார்ந்த உணவு வகைகள், அனைத்து சார்ந்த வகையாக விழாக்கள் 2005 முதலாக செய்தோம். அதுதான் பிரான்ஸ் கண்ட முதல் இந்திய விழா. அரசால் நேரடியாக கண்காணிக்கப்படாத விழா, தனியாரால் செய்யப்பட்ட விழா, அரசின் ஒத்துழைப்போடு செய்யப்பட்ட முதல் விழா. தமிழகத்தை பற்றி அதே மாடலில் தமிழகம் என்றால் தமிழகம் மட்டும் கிடையாது, புதுவையும் சேர்த்து விழா செய்ய வேண்டும் என்று என்னுடைய நீண்டகால ஆசை.
இதை அந்த அரசிடம் கூறும்பொழுதும் அங்குள்ள மேரினா கார்ப்பரேஷன் நிர்வாகத்திடம் மேயரிடம் கூறும்பொழுதும் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு ஒத்துழைப்பதற்கும் விழாவை நடத்துவதற்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் ஆவலாக இருக்கிறார்கள். பிரான்ஸ் என்றால் இங்கிருந்து வெளிநாட்டில் குவைத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரான்சில், சிங்கப்பூரில், லண்டனில், அமெரிக்காவில் இந்திய விழாக்கள் செய்கிறார்கள். ஒரு பக்கமாக செய்து கொண்டிருந்தால் அதில் சுகாதாரமான வளர்ச்சியும் உறவு முறைகள் நீடிக்க அவ்வளவு அழகல்ல என்பது என்னுடைய கருத்து. ஆகையினால் பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை, இந்தியாவுக்கு ஒத்து வரும் கலாச்சாரத்தை விழாக்களாக சென்னையிலோ அல்லது புதுவையிலோ செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. பிரெஞ்சு அரசுடைய ஒத்துழைப்பும் அங்குள்ள மேயர்களிடம் ஒத்துழைப்பும் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் பிரான்ஸ் நாட்டில் நம்ம தமிழ்நாட்டின் முக்கிய அமைச்சர்களை கூப்பிட்டு போய் அங்கே ஒரு பெரிய ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வருகின்ற ஆகஸ்ட் மாதமும் 2025 ஆகஸ்ட் மாதம் அங்கே உள்ள அமைச்சர்கள், பிரான்ஸ் அமைச்சர்கள் மற்றும் பிரான்ஸ் மேயர், பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு இங்கே ஒரு கலாச்சார நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிடுங்க. பிரான்ஸ் விழா செய்யும் பொழுது அதற்கு ஒரு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த நாட்டு தலைவர்களையும் அரசியல் நிர்வாகிகளையும் அழைத்து ஏற்பாடு செய்வதுதான் நல்லது என்று என்னுடைய கருத்து. நம்ம ஊரை அந்த ஊரில் உள்ள எம்பிகளும் மேயர்களும் பார்க்க வேண்டும் என்று, சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவர்களிடம் அழைப்பு விடுத்துள்ளேன். அநேகமாக பிப்ரவரி அல்லது மார்ச்சில் இங்கே டெலிகேஷனாக அழைத்து வர திட்டமிட்டு இருக்கின்றேன். அது பிரான்ஸ் விழாவை இந்தியாவில் செய்வதற்கு முன்னோடியாக அமையும் என்று என்னுடைய கணக்கு இது. அதாவது இப்போ தற்போது ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக பிரான்ஸில் எம்பி தேர்தல் நடைபெற்றுச்சு. அந்த எம்பி தேர்தலில் இவங்க போட்டியிட்டாங்க, டாக்டர் அமீருதீன் ஃபரூக் அவர்கள். அதாவது போட்டியிட்டு அது முதல் தமிழன், ஒரு எம்பி தேர்தலில் போட்டியிட்டது முதல் தமிழ், ஆசியாவிலேயே கணக்கு பண்ண ஒரு முதல் தமிழன் இவர். அதில் சொற்ப ஓட்டில் தான் அவர் வெற்றி வாகையை இழந்திருக்கிறாரு. அதை பற்றி சொல்லுங்கள். தமிழர்கள் நிறைய பேர் இவருக்கு ஆதரவு. பெரும்பாலும் அரசியல் என்பது ஒரு கடினமான ஒரு துறை என்று சொல்லலாம். மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு துறை. சரிவர பலதர மக்கள் இருப்பார்கள். அந்த பலதரப்பட்ட மக்களுக்கும் சமத்துவமாக, சகோதரத்துவமாக செய்ய வேண்டியது அரசியல் கட்டாயமாக இருக்கின்றது. மேலும் பிரான்சில் அதை தான் ஊக்குவிக்கிறார்கள். சமத்துவத்தில் குறைபாடு இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது. நான் தமிழன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றாலும் மற்ற மக்களுக்கும் நம் மக்களுக்கு என்ன பேச வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதே அளவில் மற்ற மக்களுக்கும் செய்கின்றேன். வெளிநாட்டில் போய் பெரும்பாலான மக்களின் வாதம் என்னவென்றால், வெளிநாட்டில் போயிருக்கிறீர்கள், அங்கு உங்கள் வேலையை பார்த்துவிட்டு படித்துவிட்டு வர வேண்டியதுதான், ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள், இது வேலை மெனக்கெட்ட வேலை என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு 3 ஆளுக்கு உதவி செய்ய முடியும் தனியார். ஆனால் அரசியலால் மட்டும்தான், அரசியலில் அந்த பதவிகளால் மட்டும்தான் அதிகமான மக்களுக்கு உதவி பண்ண முடியும். சமூக மாற்றங்களை கொண்டு வர்ற ஒரு துறை அரசியலாக தான் இருக்க முடியும். இது எனக்கு போய் இது பண்ணதை விட சிறு வயதிலேயே இது எனக்கு மனசில் பட்டது. அதிகமாக வரலாறு நூல்களை தான் படிப்பேன். அது எனக்கு பிற்காலத்தில் அரசியலில் சேருவதற்கு, அதில் பயணிப்பதற்கு உதவியாக இருந்தது. அரசியலில் குதிப்பது வேறு, குதித்து நீடிப்பது வேறு. குதிக்கலாம், சில காலம் இருக்கலாம், அதில் அதிகமான என்ன சொல்வது என்றால் அதிகமான வேலைகள், அழுத்தங்கள், பல விஷயங்களை பேசும்பொழுது அது சில விஷயங்களை யோசித்து பேச வேண்டிய கட்டாயம். ஒரு மனிதரை புண்படுத்திவிட்டு கண்ணிய குறைவாக பேசிவிட்டு அரசியல் செய்வது என்பது என்னுடைய கொள்கை கிடையாது. அனைவரும் நம்
நம் பின் வர வேண்டும் என்றால் அனைவருக்கும் மதிப்பு கொடுத்து அனைவரும் தன்னுடைய சகோதரராக நினைக்க வேண்டும். தமிழர்கள் மட்டுமின்றி, சீக்கியர்கள் மட்டுமின்றி, பிரெஞ்சுக்காரர்களும் என் நாட்டு பிரச்சை என் நாட்டுக்கு வந்து நல்லது செய்வார் என்று அவர்களும் நினைக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் பாகுபாடின்றி அனைவரிடம் பழகக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு அரசியல் துருவமாக மாறியது என்பதுதான் உண்மை. அரசியல் என்பது கடினம், அது வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது கஷ்டமானது. நான் செய்திருப்பது சிறிது, கமலா ஹாரிஸ் செய்திருக்கிறது அதிகமாக தான் செய்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் நம் நாட்டை அச்சுறுத்திய நாட்டில் துணை ஜனாதிபதியாக வந்திருப்பது என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அமெரிக்காவில் அதிக இந்தியர்கள் குடிபெயர்ந்து பயணித்ததனால் அவர்களுக்கு இன்னும் எளிதாக இருந்தது என்பதுதான் உண்மை. பிரான்சில் நான் 25-30 வருஷம்தான் இந்திய வம்சாவளிகள் போனது பிரான்ஸுக்கு. இதற்கு பிறகு இந்த துறை இயற்கையாக வந்தது. நானே தேர்ந்தெடுக்கப்படல, இயற்கையாக வந்தது. இந்த துறை வந்து கடினமான துறை. இதில் பயணிப்பது எனக்கு எந்தவித மன சந்தோஷம்தான் இருக்குது, மன திருப்தி அளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறேன் என்று கேள்விப்பட்ட உடனே, இந்த பாராளுமன்ற தேர்தல் பிரான்சில் நடந்தது ஒரு வித்தியாசமான பாராளுமன்ற தேர்தல். வெறும் 18 நாள் அவர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தல் வைப்பதற்கு வெறும் 18 நாள். அந்த 18 நாளில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நாட்கள் வெறும் 3 நாட்கள் தான். மற்ற நாட்கள் எல்லாமே அலுவல் வேலைகள் தான். கடினமான ஒரு தேர்தல். அந்த தேர்தலை சந்தித்ததில் எனக்கு மிகவும் பெருமையாகவும் இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. இதில் தினத்தந்தியும் சரி, பாலிமர் மற்றும் சன் டிவி, மற்ற அனைத்து நிறுவனங்களும், ஊடக நிறுவனங்களும் இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு சென்றார்கள் என்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமும் பெருமையமாக இருக்கின்றது. அதாவது ஃப்ரான்ஸில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து குறிப்பாக போகிறாங்க, நிறைய பேர் வேலைக்குன்னு போகிறாங்க. வேலைக்குன்னு போய் அங்கே வேலை இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் பாவம் வீட்டிலே இருந்துக்கிட்டு, அந்த மாதிரி நபர்களை இவர் பார்வைக்கு போனும்போது இவர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி அவர்களை வேலையில் சேர்த்து விட்டு, அவங்க எதுவும் சம்பள பாக்கி இருக்குதா, எல்லாமே வந்து ஃப்ரான்ஸில், பாரிஸில் செஞ்சிட்ருக்கிறாரு. அதை பற்றி விளக்கமாக சொல்லிடுங்க. ஃப்ரான்ஸில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற அந்தந்த நாட்டுக்கு தகுந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகளை எளிதான முறையில் தீர்க்க வேண்டும் என்கின்ற பொழுது மக்களினிடம் என் பார்வைக்கு கொண்டு வரும் பொழுது கட்சிகள் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மேயர்களிடம் சந்தித்து, அனைத்து நிர்வாகத்திடம் சந்தித்து பல பிரச்சனைகளை தீர்வு கண்டுள்ளோம். அது மட்டுமில்லாமல் சமீப காலமாக ஒரு 5-6 வருட காலமாக பிரான்சில் இருந்து அதிகமாக ஓவர் ஸ்டேயில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா டிபோர்டேஷன் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த ஐடென்டிஃபிகேஷன் உள்ளதை எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து வேலை பார்க்கும் போது டிக்ளேர் பண்ணாமல் தான் வேலை பார்க்க முடியுது. அரசுக்கு தெரியாமல் வேலை பார்க்க முடியாது. அரசுக்கு தெரியாமல் வேலை பார்க்கும் போது அந்த வேலை பார்க்குற இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்தவித என்கொயரியும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அவங்க குடும்பம் வந்து அந்த பிரேதத்தை கண்ணியமான வரவழைக்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். அதேமாதிரி அடக்கம் பண்ணுறது என்பது வந்து ஒரு மனிதர் இறந்துட்டாங்கன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு 4000 யூரோ இல்லைன்னா அடக்கம் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அதுவும் டாக்குமெண்ட் இல்லைன்னா அதோட கஷ்டம். என்கொயரி பண்ணுவாங்க, அவங்க இயற்கையாக இருந்தாங்களா செயற்கையாக இருந்தாங்கன்னா. இதுக்கு வந்து 1.5 மாதம் 2 மாதம் எடுக்கும். அந்த துக்கத்தில் ஒரு துக்கம் என்பது போல இங்கே இருக்கும் குடும்பங்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதற்கு இந்திய தூதரகம் மூலமும் சரி, பிரான்ஸு நிர்வாகத்துறை மூலமாகவும் அதற்கு நல்ல தீர்வுகள் கண்டுள்ளோம் என்பதில் மிகவும் கௌரவமாக இருக்கின்றது. காரணம், நம் வாழ்க்கை பிறருக்காக இருக்க வேண்டும் என்பதில் என்னுடைய கருத்தாக உள்ளது. ஓகே.